Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். நயன்தாரா மேமோட பர்த்டே வருது. ஆக்ட்ரஸ் நயன்தாரா, ஷீ இஸ் லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ அவங்க நடிச்சதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது? அது பிடிச்ச படம் அப்படிங்கிறத விட எல்லா படமுமே சொல்லலாம். ஏன்னா அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுக்கு உண்டான தகுதி அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது அவங்க கேரக்டருக்கு ஏற்றபடி மாறிக்கிறாங்க. சில பேர் குறை சொல்லணும்னு நினைப்பாங்க, அவங்க அதெல்லாம் சான்ஸே இல்லை. ரெண்டாவது சப்போஸ் டைரக்டர் தப்பு பண்ணியிருந்தாலும் இவங்க நடிப்பில் அப்படின்னு அந்த ஸ்டோரியோட அவங்க போறாங்க, அவ்வளோ. அந்த டைரக்டர் சொல்றதை வச்சு தான் அவங்க நடிக்கிறாங்க, ஸ்கிரிப்ட் வச்சு தான் வருது. அதனால அவங்களோட எந்த படமும் ஃபெயிலியர்னு இது வரைக்கும் இல்லை. ஒரு படம் கூட நீங்க சொல்ல முடியாது. அப்படி இருந்தேன்னா இத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருக்க முடியுமா? குஷ்பு மேடத்தோட இவங்க ஜாஸ்தி இன்னமும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுல மாற்றமே கிடையாது. அதாவது ஒரு நடிகைக்கு முதல்ல ஒரு முகாம்சம் இருக்கணும். இவங்களுக்கு நான் நியூமராலஜி பாக்குறவன், ஜாதகம் பாக்குறவன். அதனால இந்த மேடத்தை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ரெண்டாவது இப்போ உங்க சேனல்ல இந்த மேடத்துல பேசுனது பார்த்துக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கஷ்டப்பட்ட நேரத்துல எனக்கு அவங்க லாக்டவுன்ல உதவி பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன், நிறைய தடவை பேசியிருக்கேன். ஆனா திருப்பி அவங்கள பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. உங்க தொலைக்காட்சி மூலமா நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது இவங்க கூட நடிச்ச நடிகர் நடிப்பு ஜாஸ்தியா, இவங்க நடிப்பு ஜாஸ்தியான ஒரு போட்டியே இருக்கு. நீங்க ரஜினி கூட சார் நடிச்சிருக்காங்க, விஜய்ல இருந்து வரிசை நடிச்சிருக்காங்க. ஆனா யார் கூட நடிச்சாலும் டிஃப்ரெண்ட் ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லவே முடியாது. கேரக்டர் என்ன கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி. அதே மாதிரி மேக்கப்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்கள எந்த இதுலையும் யாரும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு பீட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இன்கேஸ் யாராவது வந்தா கூட இவங்களுக்கு இந்த லிஸ்ட்னு வருதுன்னு வந்தா, இந்த பட்டம் வாங்கின முதல் லேடி சூப்பர் ஸ்டார் தமிழ்ல விஜயசாந்தி தெலுங்குல வாங்கியிருக்காங்க. தமிழ்ல அந்த மாதிரி யாருக்கும் இல்லை. அதே மாதிரி நீங்க பழைய நடிகைகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல நின்னதே கஷ்டம். அதாவது விஷயம் இருந்தாதாங்க மக்கள் மனசுல இருப்பாங்க, விஷயம் இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. அதாவது இவங்க மேல ஏதாவது ஒரு கேரக்டர் கூட சொல்லுங்கன்னா எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஆயிட்டாங்க. குடும்பத்தில் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? விட்டு கொடுக்க முடியாது. என்னுடைய ஃபேமிலி ஆயிட்டாங்க. ரெண்டாவது அவங்க எனக்கு ஒரு சகோதரியா நான் அவங்கள நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் சகோதரி சரியா பண்ணல செய்யல அப்படிங்கிறதுக்கு எனக்கு சொல்ல மனசு வராது. அப்போ உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு நடிச்ச எல்லா படமே பிடிக்கும். கண்டிப்பா. அதாவது அந்த கேரக்டரா சந்திரமுகி எடுத்துட்டேன்னா அந்த கேரக்டரா போறாங்களே ஒன்னொன்னும். அதாவது ஒரு ஜென்ஸ் கூட நான் இது மாதிரி நடிச்சு பார்த்தது அப்படி பார்த்துருந்தா சிவாஜியை சொல்லியிருப்பேன். மிச்சம் எல்லாருக்கும் படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த மேடத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு படம் கூட நீங்க போட போனது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஹிட்டு. அதாவது ஒரு ஹீரோ தப்பு பண்ணியிருந்தாலும், ஒரு ஹீரோக்காண்டி இந்த படம் ஓடாட்டாலும் இவங்களுக்காக வேண்டிய ஓடி இருக்கு. இவங்களுக்கு அந்த லேடிஸ் பாடலும் இருக்காங்க, ஜென்ஸ் பாடலும் இருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? அது ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் இல்ல. இன்னொன்னு இந்த விஷயத்துல நான் உங்களை சொல்லணும். அதாவது உதவி பண்றது இல்ல, அவங்களமே நான் எல்லாரும் நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லல. அவங்க எம்ஜிஆருக்கு ஈக்குவலா வெளியே தெரியாம கூப்பிட்டு சினிமா நடிகர்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க காதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு ஆள் தகவல் போகணும் கண்டிப்பா. இன்னும் ஏதாவது டிவியில பாக்குறாங்க. இப்ப நான் உங்கள்ட்ட பேட்டியில பேசுறேன், இப்ப நான் அவங்கள பத்தி சொல்றேன், இப்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் உங்கள்ட்ட பேட்டி கேட்டுட்டா எந்த இடத்துல அவன் இருக்கானோ அந்த இடத்துக்கு அவங்க கார் போய் 003 போய் நிற்கும். வண்டி நம்பரோட சொல்றேன், 003. அவங்க கார் எந்த கார் எடுத்தாலும் 003. அந்த சோப்பு வண்டி நின்றுச்சுனாலே மேடம் வராங்கன்னு அர்த்தம். நானே பல தடவை பார்க்கும்போது பார்ப்பேன். கேரக்டர் வாய்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்கள ஃபைட்டுனாலும் சரி, உணர்ச்சிச்சர இதுனாலும் சரி, டான்ஸ்னாலும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்காம போகும். இவங்களை யாராவது நீங்க கேட்டு பாருங்க. எதை நீங்க எப்படி சொன்னாலும், அதாவது அந்த மண் இருக்கு பாத்தீங்களா, பானை செய்யற மண், அதை எப்படி தடவி கொடுத்து வேலை வாங்கினாலும் அந்த பானையே முடியுது பாத்தீங்களா, அதுதான் மேடம். அவங்கள யாரு கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு போறாங்களோ, இன்னைக்கு அவங்க செஞ்சதுக்கு இவ்வளவு தூரம் வந்தது காரணம் நான் தான், நீ தான், அடுத்தவங்க யாரும் குறை சொல்ல, யாரும் போட்டு அவங்களுக்கு ஈக்குவலா வர முடியாதுங்க. என்னதான் கதை எழுதி கொடுத்தாலும், நீ என்னதான் இசை அடிச்சாலும், அந்த ஸ்கிரீன்ல கேமரா முன்ன நின்று பேசுறாங்க பாத்தீங்களா, அதுல ஏதாவது கொஞ்சமாவது ஒரு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க.
வாய்ப்பே கிடையாது. அதாவது அந்த இவ்வளவு குறுகிய காலத்துல வந்தாங்கங்கிறது பெரிய விஷயம். ரெண்டாவது அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து நடிச்ச படம் பார்த்திருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. அவர் பேர் இப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவர் காத்து வாக்குல 2 காதல்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் படமே நடிச்சாங்க. அப்பவும் ஹீரோ வந்து அவ்வளவு ஒன்றும் ஃபேமஸ் கிடையாது. அந்த ஹீரோ நானும் ரவுடி தான் விஜய் சேதுபதி படம். அது வந்து பெரிய ஃபேமஸ்னா விஜய் சேதுபதி கிடையாது. இவ்வளவு பெரிய லேடி சூப்பர் ஸ்டார், எவ்வளவு கெத்துல மாசுல இருக்கிறவங்க எல்லா இப்ப வந்து இங்க மாத்திரம் இல்ல, நான் சொல்றது எல்லா ஸ்டேட்லயும் இவங்க கெத்தா இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க புதுசா ஒருத்த கூட நடிக்கணும் தயங்குவாங்களா மாட்டாங்களா? ரெண்டு இது அவங்க கணக்கு போட்டு யாரு தனது வருங்கால கணவரை நினைச்சு அன்னைக்கு மனசுல வச்சு அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் விஜய் சேதுபதிக்கு இன்னைக்கு பேர் வந்ததே மேடத்தினாலதான். அதனால உண்மையிலே அதாவது அவருக்கு கொஞ்சம் கேப் விழுந்துட்டு கூடாதுன்னு சொல்லி இவங்க அந்த படத்துல ஈக்குவலா நடிச்சாங்க. ஆக்சுவலி இவங்க அதுக்கு மேலே வீட்டுக்கு போகணும் அந்த படத்துல. ஆனா நம்ம ஓவரா போயிட்டோம்னா அவருடைய நடிப்பு குறைஞ்சிரும், கூட இருக்கிறவங்க நடிப்பு குறைஞ்சிரும். ஏன்னா அவர் நடிப்பு பற்றியில கஷ்டப்பட்டு நடிச்சு வந்திருக்கிறாரு. அந்த இதை கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேடம் அதுக்கு ஈக்குவலா நடிச்சது. இதுதான் ஒரு சகோதரனுக்கு கொடுத்த மரியாதை அந்த படத்துல. ரெண்டாவது அந்த படத்தை எடுத்த டைரக்டர் யாரு, சூப்பர் டைரக்டர். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த படமும் அவர் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. எந்த படம் உங்களுக்கு டைரக்டர் படம் சாரோட மேடத்துடைய சார் படம் எது ஃபெயிலியர் ஆயிருக்கு உங்களுக்கு? இன்னும் அவருக்கு அது இது மட்டுமா அவர் பண்றாரு, படம் மட்டும் எடுக்கலங்க. பிற படங்களுக்கு பாட்டும் எழுதுறாரு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நீங்க நடத்துறது வந்து 2 பேரும் அருமையான கணவர் மனைவிகள். நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே பேசும்போதே நான் அவங்களை பார்க்கும்போது சொன்னேன், விரைவில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அதே மாதிரி மேடத்துக்கு அதே மாதிரி நான் சொல்லி நடந்தது. இது மூலம் மேடத்துக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடம் என்ன ஞாபகம் இருக்கும், இதை பார்ப்பாங்க கண்டிப்பா. மேடம் நீங்க உங்களை பார்க்கணும் எனக்கு ஆசை. ஏன்னா வீட்டுக்கு வந்து பார்க்க முடியல, நீங்க ஷூட்டிங் போறீங்க. தயவு செய்து பாண்டி பஜார் வந்தீங்கன்னா என்னை கண்டிப்பா பாருங்க. நீங்க என்ன விசாரிச்சீங்கனாலே சொல்லுவாங்க, என் போட்டோ காமிச்சாலே எங்க இருக்காருன்னு சொல்லுவாங்க. என்ன உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு மேடம். ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் மேடம். பேருன்றதை விட அவங்களுக்கு அந்த பேரு கரெக்டா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் கரெக்டும் கூட என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க நடிச்சல உங்க ஃபேவரட் மூவி, பெஸ்ட் படம் அந்த மாதிரி? ஆக்சுவலா என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் அவங்க தான். என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் அவங்க தான், உண்மையிலேயே தான். ஆக்சுவலா அவங்களுக்கு எனக்கு வந்து பிடிச்ச படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்கும். ஆடினி மோடி தான் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட். அவங்கள எப்படி சொல்றது, ஒரு ஹீரோயினி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயினி என்னால அக்செப்ட் பண்ணது வந்து அந்த படத்துல இருந்தா. அதுக்கப்புறம் எல்லா மூவியும் நான் கண்டினியூஸா பார்ப்பேன். அந்த படம் அதே மாதிரி அவங்களுடைய பேர் தனுஷ். சோ அந்த பேரும் அவங்களுக்கு தனுஷ் தான் பெஸ்ட் ஜோடின்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா நான் தனுஷோட ஃபேன் வேற. சோ அதனால அந்த காம்போ எனக்கு அப்பத்துல இருந்து ஃபாலோ. பட் யாரின் மூவி நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மேலேயா இருக்கும். அது லேட்டஸ்டா வந்த படத்துல ஏதாவது பிடிச்ச படம் அந்த மாதிரி? இல்ல, நான் அவங்க ஃபேன் ஃபாலோன்றதுனால அவங்க எல்லா படமும் பார்ப்பேன். லேட்டஸ்டா வந்துல நானும் ரவுடி தான். அதுவே எனக்கு கஜினில அவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படம் அவங்கள பார்த்த அந்த லுக்கும் இப்ப இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஜினி வந்து அவங்க ரொம்ப ஆரம்ப காலத்து படம். அதுக்கப்புறமா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப லேட்டஸ்டா ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது மூவி? நெட்ரிக்கன் அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நயன்தாரா மேமோட பர்த்டே வருது. சோ வந்து அவங்க நடிச்சதுலயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? யாரடி நீ மோய். யாரடி நீ மோய். எதனால அந்த படம் பிடிச்சிருக்கு? தனுஷ்னால பிடிச்சிருக்கா இல்ல நயன்தாரா? கேஷுவலா நடிப்பாங்க, எந்த ஒரு இதுவும் இல்ல, கவர்ச்சி இல்ல. ஓகே ஓகே. அப்புறம் அவங்க நடிச்சதுல ஏன்டா இந்த படம் நடிச்சாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அப்படி எதுவும் இல்லை. அவங்க நடிச்ச எல்லா படமுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவங்க நடிச்ச படத்தை பிடிச்ச படம்னு பார்த்தா சின்ன சைல்ட்ஹுட்ல வந்து டோரா ஃபிலிம் அண்ட் ரீசென்ட்லி மூக்குத்தி அம்மன் அண்ட் நெட்ரிகன் ஃபிலிம். நெட்ரிகன் த பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லுவேன். ஓகே, மூணுமே சூப்பரா இருக்கும். அவங்க லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அவங்க நடிச்ச இந்த ரீசெண்டான ஃபிலிம்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அவங்க வந்து முன்னாடி கால சந்திரமுகி, பில்லா அப்போவே டாப்ல தான் இருந்தாங்க. அந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? அது பில்லா ஆக்சுவலா பெஸ்ட். அண்ட் சந்திரமுகி தலைவர் படம் சொல்ல வேணாம், நல்ல சம படம். தமிழ் சினிமா லேடி சூப்பர் ஸ்டார்னா யாரும்? நயன்தாரா. ஓகே சூப்பர். ஸோ அவங்க பர்த்டே வருது. ஓகே, ஸோ வந்து நீங்க வந்து அவங்க நடிச்சதுல ஏதாவது ஃபேவரட் மூவி ஏதாவது இருந்தா சொல்ல முடியும்? ஐரா மூவி எனக்கு நயன்தாரா நடிச்சதுல ரொம்ப பிடிக்கும். ஐரா யா அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். பட் அவங்க எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க. ஒரு 20 வருஷமா கிட்டத்தட்ட எல்லா பெரிய பெரிய ஹீரோஸோடையும் நடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த படம் எதனால நீங்க ப்ரிஃபர் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க?
எல்லாருமே ரொம்ப அழகா காமிக்கணும் ஸ்க்ரீன்ல தான் நினைப்பாங்க. பட் அந்த மூவிங்ல ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து ஐ மீன் ஆஃப் த ஸ்க்ரீன் ஒரு லேடி எப்படி இருப்பாங்களோ, ரொம்ப அழகா காமிக்காம, ரொம்ப ஆவரேஜான மூவில பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஹர் பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. ஸோ அழகு முக்கியம் இல்ல இண்டஸ்ட்ரிக்கு, பெர்ஃபார்மன்ஸ் போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் மோர் ஷி இஸ் ஆக்டிங் மோர் விமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப ஷி இஸ் ஷோயிங். ஸோ அதனால எனக்கு ஐ ஹேவ் அ பர்சனல் கலெக்ட். மோஸ்ட் ஆஃப் தி லேடிஸ் கேன் பர்சனலி கலெக்ட் டு நயன்தாரா பிகாஸ் ஷி இஸ் விமன் எம்பவரிங் ரோல்ஸ் அவங்க இண்டிவிஜுவலா எடுத்து பண்றதுனால. ஸோ அவங்க பர்த்டே வருது. ஸோ அவங்க நடிச்சதுலேயே ஏதாவது ஃபேவரட் மூவி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு? அவங்க நடிச்சது மாயா, அறம்லாம் கொஞ்சம் நல்ல படம். ஏன்னா அந்த டைமில் வந்து உமனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத போது நயன்தாரா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உமன் சென்ட்ரிக்காக எடுத்து மற்ற ஆக்ட்ரஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டண்ட்டாக நடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் லீடாக இருந்தாங்க. அதனால் நயன்தாரா வந்து அந்த டைம்லேருந்து நல்லா ஷைன் ஆகிட்டு வராங்க சார். ஓகே, ஓகே. பட் அவங்க நிறைய கமர்ஷியலாக நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோஸோட எல்லாரையும் நடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த ரீசெண்டாக அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி வர படம் எப்படி நீங்கள்? இல்லை சார், இப்போ கடைசியாக வந்து காத்து வாக்கில் 2 வாரம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணுவாங்க அவங்க. பட் அவங்க ஸ்பெசிஃபையாக அப்போ உமன் சென்ட்ரிக்காக எடுக்கும்போது மற்ற ஆக்ட்ரஸ் இப்போ சமந்தா இப்போ புதுசாக வரவங்களாம் கூட உமனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுக்கணுன்ட்டு இப்போ நடிக்க ஆரம்பிக்கிறேன். அவங்கள ரோல் மாடலாக எடுத்து. நயன்தாரா இப்போ பிகில் அப்புறம் அஜித் கூட வந்து விஸ்வாசம் எல்லாமே எல்லா டாப் ஸ்டார் கூட எல்லாமே அடிச்சிட்டாங்க. ஓகே, ஓகே. நயன்தாரா நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவங்க நடித்த படத்துலேயே சந்திரமுகியில் நல்லா நடிச்சிருப்பாங்க. சந்திரமுகி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ். ரஜினியோட நல்ல பேர். அதுக்கப்புறம் வந்து விஸ்வாசம் அஜித்தோட ஒரு ஃபேமிலி ட்ராமா அதுலேயே வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான், அதில் வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஏதாவது அவங்க நடிச்சது பெஸ்ட் ஜோடி இதுன்னு நினைக்கிறேன். ஜோடி நிறைய ஜோடிகள் இருக்காங்க. எல்லாரோடைய டாப் ஆக்டர்ஸோடய நடிச்சிருக்காங்க. ஸோ ரஜினி அஜித் அவங்க 2 பேரும் நல்லா. அப்புறம் அவங்க நடிச்சல இந்த மூவி கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆகல அந்த மாதிரி ஏதாவது? மூவி செட் ஆகலைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். ஸோ அதில் எதுவுமே டெஃபினட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஷீ இஸ் எ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல்சோ ஐ எம் எ ஃபேன் ஆஃப் ஹர். இப்போவும் அவங்க தான் தமிழ் சினிமாவில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார். அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே, ஓகே, சூப்பர் சார். நீங்கள் அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் கன்வே பண்ணலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ விஷ் யூ மெனி மோர் சக்ஸஸ். அவங்கள நிறைய படங்கள் பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி. இப்போ வந்து நயன்தாரா மேடமோட பர்த்டே வருது. ஸோ அவங்க லேடி சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமா பல வருஷமாக ரூல் பண்ணுறாங்க. அவங்க நடிச்சதுல ஏதாவது ஃபேவரட் மூவி ஏதாவது உங்களுக்கு? எல்லா படமும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க நயன்தாரா மேடம். அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார்ல. ஆமாம். ஸோ எல்லா படமும் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐயா படத்துலேருந்து இப்போ லேட்டஸ்ட் நடிச்ச எல்லா படமும் எல்லா கேரக்டருமே சூப்பராக நடிப்பாங்க அவங்க. ஓகே, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா அதான் லேடி சூப்பர் ஸ்டார். ஆ. நடித்த படம் விஜய் சேதுபதி கூட நடிச்சாங்களே, ஓகே. அந்த படத்துலேருந்து எல்லா படமும் நல்ல படம் தான். ஜோடி யார் அவங்களுக்கு செட் ஆகிறாங்க? பெஸ்ட் ஜோடின்னு யாருன்னு நினைக்கிறீங்க? நயன்தாராவோட பெஸ்ட் ஜோடி எல்லாருமே செட்டாக தான் ஆவாங்க. ஓகே, ஓகே. அப்புறம் அவங்க ஏன்டா இந்த படம் நடிச்சாங்க, இது அவங்களுக்கு செட் ஆகல அந்த மாதிரி ஏதாவது மூவி இருக்கா? இல்லை அந்த மாதிரி எந்த படமும் இல்லைங்க. அந்த நான் மாதிரி பார்த்த வரை அந்த படம் எதுவுமே இல்லை. எல்லா படமே அவங்க பெஸ்ட் தான். சூப்பர். உங்க பர்சனல் ஃபேவரட் நயன்தாரா தானே ஹீரோயின்? ஆமாம், எப்பவுமே ஹீரோயின் நயன்தாரா தான். சூப்பர். தமிழ் சினிமா லேடி சூப்பர் ஸ்டாரே யாரும் தெரியுங்களா? இப்போ அவங்க தெரியுமா? தெரியும் நயன்தாரா. சரி, அவங்க நடிச்சதுலயே ஃபேவரட் மூவி என்னது உங்களுக்கு? ஃபேவரட் மூவின்னு கேக்குறீங்களா? ஆமா. ஃபேவரட் மூவி இமைக்கா நொடிகள் நல்லா இருக்கும் அவங்க. அமெரிக்கா நடிகை. ஓகே, சூப்பர். ஆனா அவங்க வந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படம் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது? இமைக்கா நொடிகள் அந்த அந்த கிரைம் ஸ்டோரி அந்த மிஸ்ட்ரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். அது விஜய் சேதுபதி அண்ணா காம்போ இன்னும் நல்லா இருக்கும். அதுல வேற ஒன்றும் இல்லை. பெஸ்ட் ஜோடி யாருன்னு நினைக்கிறீங்க? நயன்தாராக்கு ஆல் டைம் எனக்கு பிடிச்சது விஜய் சேதுபதி அண்ணா. நல்லா இருக்கும் அந்த விஜய் சேதுபதி. அவரு சூப்பரா இருக்கும். அந்த இமைக்கா நொடிகள் அந்த பிளாஷ்பேக்ல அந்த கார்ல பேசுற சீக்வன்ஸ், அந்த மேரேஜ் இதெல்லாம் நல்லா இருக்கும். போஸ்டர் நல்லா இருக்கும். ஏதாவது மூவி அவங்க ஏன் இந்த மூவி நடிச்சாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஆகல. மூவி செட் ஆகல அந்த மாதிரி எது கிடையாது. அவங்க நல்லா சூஸ் பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்கும் அவங்களோட. ஓகே, சூப்பர். அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் நீங்க கன்வே பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே.